அனைவருக்கும் சகஸ்ரா யோகா மற்றும் ஆரோக்கிய நிலையத்தின் அன்பான வணக்கங்கள். இயற்கை மருத்துவம் பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். குறிப்பா நுரையீரல் சம்பந்தமான விஷயங்களை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு. சாதாரணமா நம்ம யூஸ்வலா எப்போதுமே காற்று எடுத்து விடுறதுங்கிறது நம்ம நார்மலா பிரீத் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சுவாசம் நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்ம நுரையீரல் நல்லா இயங்கணும். ஸோ நுரையீரலை சக்திப்படுத்துறதுக்கு முக்கியமா நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகள் எல்லாமே இயற்கை காய்கறி பழங்கள்லேயே இயற்கை நமக்கு படைச்சிருக்கு. அதுல அதிகமா நம்ம பயன்படுத்த வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா திராட்சை பழம், கருப்பு பன்னீர் திராட்சை, விதையுடன் கூடிய திராட்சையை நீங்க சாதாரணமா இருக்கும்பொழுது ரெகுலரா தினசரி கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஆரோக்கிய நிலையில இருக்கும் பொழுதே நம்ம முழுமையா ஆரோக்கியப்படுத்தி இன்னும் சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு தினமும் பழங்கள் காய்கறிகளை முறையா சாப்பிட நம்ம பழகிக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தினசரி உணவுலேயே பெப்பர், நம்ம சமையல்ல சேர்க்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்ல அதிகமா மிளகு நீங்க சேர்க்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களோட நுரையீரல் தன்மை ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். வேண்டாத சளி தொந்தரவுகள், இருமல், இந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இஞ்சியும் ரெகுலரா நீங்க நிறைய சேர்க்கலாம். இது எல்லாமே நுரையீரல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான மாமருந்து. ஸோ இயற்கை மருத்துவத்துல இன்னும் ஒரு சின்ன டிப்ஸோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.